அன்று பெரும் இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்தது. ஆபீஸில் அமர்ந்திருந்த சூர்யாவின் எண்ணமெல்லாம் உடல்நலம் சரியில்லாத தன்னுடைய அம்மா ரேணுகாவை பற்றியே இருந்தது. அப்பொழுது சூர்யாவின் செல்போனிற்கு அழைப்பு வந்தது. ஐயா, நான் தான் வேலைக்கார முனுசாமி பேசுறேன். அம்மாவுக்கு ரொம்ப முடியல. நேத்தை விட இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க என வேலைக்காரன் முனுசாமி கூற, அவசரமாக தன்னுடைய பைக்கில் ஏறி ஆர்எஸ்பி குரூப்பிற்கு சொந்தமான வீட்டிற்குள் நுழைந்தான். அந்த வீட்டின் முன்னே ஆர்எஸ்பி குரூப் என்ற பெயர் பலகை இருட்டிலும் மின்னியது. நேராக பார்க்கிங் ஏரியாவிற்கு சென்று அங்கே வரிசையாக நின்றிருந்த புது ரக காரின் நடுவே தன்னுடைய பழைய பைக்கை நிறுத்தினான் சூர்யா. இந்தியாவில் உள்ள டாப் 10 பணக்காரர்களில் ஒருவரான ஆர்எஸ்பி குரூப் பிசினஸ் சாம்ராஜ்யத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்திருந்தது. பிசினஸ் துறையில் ஆர்எஸ்பி குரூப்பை தவிர வேறு யாரும் நம்பர் 1 இடத்தை தொட்டதே இல்லை. பரம்பரையாக அந்த இடத்தை அவர்களே கைப்பற்றி வருகிறார்கள். இந்த ஆர்எஸ்பி குரூப்பின் தலைவர் சக்கரவர்த்தி. அவருக்கு அடுத்தபடியாக ஆர்எஸ்பி குரூப்பை ஆளப்போகும் வரிசையில் இருப்பது அவரது 2 மகன்கள் சம்பத், பார்கவ் மற்றும் அவரது கடைசி மகள் ரேணுகா. ரேணுகாவின் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைதான் சூர்யா. எப்போது சூர்யாவை தத்தெடுத்தாரோ அப்போது இருந்தே அந்த வீட்டில் அவருடைய உரிமை பறிக்கப்பட்டது. ரேணுகாவிற்கென்று அம்மாளிகையில் பெரிய அறை ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சூர்யாவிற்கு அங்கு இடமில்லை. சமையல் அறை அருகே உள்ள ஸ்டோர் ரூம் தான் அவனது அறையாக இருந்தது. மாளிகையில் மகாராணியாக வாழ்ந்து வந்த ரேணுகா சூர்யாவுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து அந்த மாளிகையிலேயே எளிமையாக வாழத் தொடங்கினார். அப்படி தனக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த தாய் ரேணுகாவிற்கு உடம்பு சரியில்லை என்பதுதான் சூர்யா வீட்டிற்கு வேகமாக விரைந்ததின் காரணம். வீட்டினுள்ளே அவசரமாக நுழைந்த சூர்யா முனுசாமியின் கவலை தோய்ந்த முகத்தை சூர்யா பார்த்தான். தன் தோளில் மீது இருந்த பையை ஓரமாக வைத்துவிட்டு அம்மாவை நோக்கி ஓடினான். அம்மாவின் கைகளை பிடித்தபடி ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு படுத்த படுக்கையாக இருந்த ரேணுகாவை பார்த்து, அம்மா, நான் இருக்கேன், உங்களுக்கு எதுவும் ஆகாது. காலையில வரைக்கும் பொறுத்துக்கோங்க. ஆபீஸ்ல ஒருத்தர் கிட்ட பணம் கேட்டிருக்கேன், காலையில கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. விடிஞ்ச உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம், எல்லாம் சரியாயிடும் என ஆறுதல் கூறிய சூர்யாவை பார்த்த ரேணுகா தன்னுடைய தெம்பை எல்லாம் திரட்டிக் கொண்டு புன்முறுவலுடன் மெதுவாக தன் கைகளை உயர்த்தி சூர்யாவின் கன்னத்தில் வைத்தார். தன் கண்களால் வேண்டாம் என்பது போல சைகை காட்டி, நீ அனாதை இல்ல, உன் தாத்தாவும் இந்த சொத்தும் என ரேணுகா தன்னுடைய சக்திகளை எல்லாம் திரட்டி கொண்டு பேச ஆரம்பித்தார். கோபமடைந்த சூர்யா, போதுமா, அந்த ஆளை பத்தி பேசுறத நிறுத்துங்க. உங்களுக்கு உடம்பு முடியாம எத்தனை நாளா படுத்தபடியே இருக்கீங்க. இந்த வீட்டுல தானே அவரும் இருக்காரு. ஒரு தடவையாவது உங்களை வந்து பார்த்திருப்பாரா? அட்லீஸ்ட் ஏதாவது உதவிக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாரா என கத்த ஆரம்பிக்க, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரேணுகாவின் உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரேணுகாவை அந்த நிலையில் பார்த்த சூர்யாவின் மனம் செய்வதறியாது படபடத்தது. கடைசியாக ஒரு முறை அம்மாவிற்காக உதவி கேட்கலாம் என சக்கரவர்த்தியை தேடி ஓடினான். பிளீஸ், அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, ஆம்புலன்ஸுக்கு சொல்லுங்க என்று கெஞ்சி பார்த்தான். ஆனால் ரேணுகாவின் நிலையை பற்றி கூறிய சூர்யாவை சக்கரவர்த்தியும் அவரது மகன்களும் கண்டுக்கவே இல்லை. மாறாக ஆர்எஸ்பி குரூப் இந்த முறையும் நம்பர் 1 இடத்தை பிடித்ததற்கான கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தனர். இவர்களின் செயல்களை எல்லாம் பார்த்த சூர்யாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மேஜை மீது இருந்த பூத்தொட்டியை கீழே போட்டு உடைத்தான். சூர்யா நினைத்தது போல அனைவரும் அவனை திரும்பி பார்த்தனர். இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே, ரேணுகா என்னோட அம்மான்ற விஷயத்தை தாண்டி உங்க குடும்பத்திலேயே அவங்க ஒருத்தங்க தானே என உணர்ச்சி வசப்பட்டு அவன் கத்தியது அனைத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல வீணானது. அவனை கண்டு கொள்ளாமல் அவரவர் வேலையை செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுது அவசரமாக உள்ளே வந்த வேலைக்காரன் முனுசாமி, தம்பி, அம்மா தவறிட்டாங்கப்பா என கூற, அவனுக்கென சொந்தம் என்று இருந்தது அவனுடைய அம்மா மட்டுமே. அவரும் இறந்து விட்டார் என கேள்விப்பட்ட சூர்யா நிலை குலைந்து கீழே விழுந்தான். துடித்தான், அழுதான். பெரிய வீட்டின் சாவி என சம்பிரதாயமாக வந்த பணக்கார உறவுகளும் பிசினஸ் நண்பர்களும் அரசியல்வாதிகளும் ஒரு ஒப்புக்கு கூட சூர்யாவிடம் ஆறுதல் கூறவில்லை. இந்த நாடக உலகின் அனைத்து வேஷங்களும் அவனுக்கு சலிப்பை தர விரக்தியின் எல்லைக்கு சென்றான் சூர்யா. 2 நாட்களுக்கு பின் ரேணுகா இருந்ததை யாரும் பெரிதாக அந்த வீட்டில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். தன்னுடைய அம்மா இல்லாத வீட்டில் இனிமேல் தானும் இருக்க போவதாக இல்லை என முடிவெடுத்த சூர்யா அங்கிருந்து கிளம்ப தயாரானான். அப்பொழுது ஆர்எஸ்பி குரூப்பின் சட்ட ஆலோசகராக இருக்கும் அட்வொகேட் வாசுதேவன் சூர்யாவை சந்திக்க வந்தார். இந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஓட்ட பந்தயத்துல கடைசி வரைக்கும் ஓடி வந்து கோட்டை தாண்டாதவனுக்கும் அதே ஓட்ட பந்தயத்துல கடைசி வரைக்கும் ஓடி ஃபர்ஸ்டா வரவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ இப்ப இங்கிருந்து ஓட போறியா, இல்லனா கடைசி வரைக்கும் நின்னு ஜெயிக்க போறியா என தனக்கே உரிய பாணியில் சூசகமாக கேள்விகளை கேட்டார் வாசுதேவன். சின்ன புன்னகையுடன் வாசுதேவனை பார்த்த சூர்யா, அங்கிள், எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அதுக்கு அம்மா தான் காரணம். அவங்க உங்களை ஒரு கூட பிறந்த அண்ணனா பார்த்தாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. நான் இங்க இருந்து ஓடி போகல, திரும்ப வருவேன். ஆனா வரும்போது சும்மா வரமாட்டேன். இவங்க சம்பாதிச்ச பணத்தை விட
அதிகமா நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சுட்டு வருவேன் என சூர்யா அவரை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பினான். அவன் சென்ற வழியவே பார்த்து கொண்டிருந்த வாசுதேவன் பின் மெதுவாக, உண்மை தெரியாம நீ வீட்டு விட்டு கிளம்புறியே சூர்யா, இந்த 1000 கோடி ரூபாய் சொத்து உன்னோடது தான்டா, நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு நாள் கண்டிப்பா இதுக்காக நீ என்ன தேடி வருவ என சிரித்தபடி அங்கிருந்து கிளம்பினார். பேருந்து நிலையத்திற்கு வந்த சூர்யா கண்ணில் பட்ட பேருந்தில் ஏறி அமர்ந்தான். டிக்கெட் எடுக்க போகும்போதுதான் தெரிந்தது அவன் செல்ல போகும் இடம் ஊட்டி என்று. அம்மா இருந்த சோகமும் வீட்டில் மகாராணி போல இருந்தவர் நிலை இப்படி தன்னால் தான் தலைகீழாக மாறியதையும் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்ற எண்ணமும் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க 2 நாள் தூங்காத அசதியும் கூடவே தொற்றிக்கொள்ள அவனை அறியாமலேயே ஓடும் பேருந்தில் கண்மூடி தூங்கினான். நீண்ட நாட்களுக்கு பிறகு நெடுநேரம் தூங்கியவனை பஸ் கண்டக்டர் தட்டி எழுப்பி அவன் தூக்கத்தை கலைத்தார். தம்பி, பஸ் ஊட்டிக்கு வந்து சேர்ந்து 1/2 மணி நேரம் ஆச்சு என்ற வார்த்தை அவனை சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. பஸ்ஸிலிருந்து இறங்கியவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கும் முன்பே அவன் வயிறு பசியில் சத்தமிட்டது. பஸ் ஸ்டாண்ட் அருகிலேயே இருந்த கையேந்தி பவனுக்கு சென்றவன் 2 தோசை சொல்லிவிட்டு பசியில் காத்திருந்தான். அப்பொழுது அவன் அருகில் உடம்பிலுள்ள எலும்புகளை எண்ணும் அளவிற்கு மெலிந்த தோற்றம் கொண்ட ஒரு சிறுவன் சூர்யாவை உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின் சூர்யாவிடம் மெதுவாக நெருங்கி வந்தான். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா என அவன் கூறி முடிக்கும் முன்னே கடைக்காரர் சூர்யாவை எச்சரித்தார். தம்பி, இதுங்களுக்கு இதே வேலையா போச்சு, கண்டுக்காதீங்க என கடைக்காரர் கூற தன்னுடைய பர்ஸை எடுத்து அதிலுள்ள காசுகளை எண்ணி பார்த்தான். சாப்பாட்டிற்கு கொடுக்கும் அளவிற்கு மட்டுமே அவனுடைய பர்ஸில் பணம் இருந்தது. அண்ணா, நான் ஆர்டர் பண்ண அந்த தோசையை அந்த சின்ன பையனுக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க என தண்ணீரை வாங்கி குடித்து தன்னுடைய வயிற்று பசியை தற்காலிகமாக போக்கிக் கொண்டான். இதையெல்லாம் காரில் அமர்ந்தபடி 50 வயது மிக்கத்தக்க ரவிக்குமார் என்றவர் பார்த்து கொண்டிருந்தார். பசியோடு சாப்பாட்டை வாங்கிய சிறுவன் வேக வேகமாக அள்ளி தின்றான். சூர்யா அவன் தலையை தடவி கொடுத்து, மெதுவா சாப்பிடு, இந்தா என்று தண்ணீரை கொடுத்தான். ரவிக்குமார் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தார். ஐயா, இப்ப கிளம்பலாங்களா, உங்களுக்காக அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க என டிரைவர் சந்தனம் கூற, நான் பார்த்த வரைக்கும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க எல்லாரும் பொறுப்பில்லாம தான் இருக்காங்க, ஆனா இந்த பையன் ஏதோ வித்தியாசமா இருக்கான் என கூறிய ரவிக்குமார் வண்டியை எடுக்க சொல்லி உத்தரவிட்டார். காரை ஸ்டார்ட் செய்த சந்தனம் எதிரே வந்த லாரியை கவனிக்காமல் நேராக செலுத்த வண்டி அந்த இடத்திலேயே ஆக்சிடென்ட் ஆனது. அதை பார்த்த சூர்யா விரைந்து செயல்பட்டு அவ்விருவரையும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். ஊட்டியில் ரவிக்குமாரை பற்றி தெரியாத நபர்களே கிடையாது. ஹோட்டல், ரெசார்ட், ரெஸ்டாரண்ட் என ரியல் எஸ்டேட் பிசினஸும் அவருக்கு சொந்தமாக பல ஏக்கரில் டீ எஸ்டேட்டும் உள்ளது. ரவிக்குமாருக்கு எவ்வளவு சொத்துக்கள் உள்ளதோ அதையும் விட அவருக்கு சொந்தங்களும் அதிகம். இவருடைய பிசினஸின் பாதியை அவர்களே பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் இன்று ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த ரவிக்குமாரை பார்க்க ஒரு ஈகாக்கா கூட வரவில்லை. ரவிக்குமாரை பற்றி எதுவும் அறியாத சூர்யா கூடவே இருந்து 2 நாட்களாக பார்த்து கொண்டான். 2 நாட்களுக்கு பிறகு கண் விழித்த ரவிக்குமாரிடம் வீட்டு அட்ரஸையும் போன் நம்பரையும் வாங்கிக் கொண்டு அவர் வீட்டிற்கு தகவலை தெரிவித்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரவிக்குமாரின் மனைவி வனிதாவும் அவரது ஒரே மகள் பிரீத்தியும் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். என்னங்க, நம்ம பொண்ணு பிரீத்தி கல்யாண விஷயமா தான் நீங்க கோயம்புத்தூர் போனதா நினைச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு போன் பண்ணாலும் போன் போகல, இப்படி ஆகணும் நான் நினைச்சு கூட பார்க்கல என ஒப்பாரி வைத்த வனிதாவை, அம்மா அப்பாவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, உங்க புலம்பல்ல அப்பாவை டென்ஷன் ஆக்காதீங்க, அப்பா இப்ப எல்லாமே ஆல்ரைட் தானே, இப்ப எப்படி இருக்கீங்க என பிரீத்தி கேட்க ரவிக்குமார் வாசலில் யாரையோ தேடிக்கொண்டிருந்தார். பின் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டரை அழைத்து தன்னுடைய விசிட்டிங் கார்டை நீட்டி தன்னை காப்பாற்றிய பையனிடம் இதை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். வீட்டிற்கு திரும்பிய ரவிக்குமாரின் எண்ணம் முழுக்க சூர்யாவின் மீதுதான் இருந்தது. ரவிக்குமாரை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கும் இளைஞர்கள் யாருமே பொறுப்பானவர்கள் அல்ல, தனக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள், சுயநலவாதிகள் என்று தீர்க்கமாக நம்பினார். சூர்யாவும் அந்த ரகத்தை சேர்ந்தவனாக தான் இருப்பான் என்று நினைத்தார். தன்னுடைய கணக்கு சரியாக இருந்ததால் அவன் செய்த உதவிக்கு பெருந்தொகையோ அல்லது வேறு உதவியோ பெற்றுக்கொள்ளதான் போகிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். மறுநாள் காலை அவர் எதிர்பார்த்தது போலவே சூர்யாவும் ரவிக்குமாரை தேடி வந்தான். தன்னை காப்பாற்றிய நபர் சூர்யா என்று தெரிந்தவுடன் ரவிக்குமாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலும் சூர்யாவை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவரை தொற்றிக் கொண்டது. நீதான் சூர்யாவா, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சூர்யா தயங்கியபடி, நான் ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் சார். சூர்யாவின் பதிலை கேட்ட ரவிக்குமார் நமட்டு சிரிப்புடன், இவனும் மற்றவர்களைப் போலதான் என்று நினைத்துக் கொண்டார். பின் இதற்கு முன் எங்கு வேலை பார்த்தான் என்றும் இங்கு எதற்காக வந்தான் எனவும் கேட்டார். சூர்யா ஆர்எஸ்பி குரூப்பின் கடைசி வாரிசு என அவரிடம் காட்டிக்கொள்ளவில்லை. தன்னை ஒரு அனாதை என்றே அவரிடம் கூறினான். தனக்கு உதவி செய்தவனை வெறும் கையுடன் அனுப்பக்கூடாது என நினைத்துக் கொண்ட ரவிக்குமார் தன்னுடைய கணக்கு பிள்ளையிடம் 50,000 ரூபாய் கொண்டு வர சொல்லி சூர்யாவின் கையில் கொடுத்தார். இது வெறும் அட்வான்ஸ் அமௌண்ட் தான், நாளையிலிருந்து என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ என ரவிக்குமார் கூற
பணமும் வேலையும் எதிர்பார்த்து நான் உங்ககிட்ட வரல சார். செஞ்ச உதவிக்கு காசு வாங்குறது பெரிய தப்பு. எனக்கு வேலை வேணும் தான். ஆனா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் வேலையில சேர்ந்தேன்னு ஒரு பேர் கிடைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை சார். என்னை மன்னிச்சிடுங்க, நான் கிளம்புறேன் என சூர்யா கூறி ஆக்சிடென்ட் ஆன இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ரவிக்குமாருக்கு சொந்தமான போனை ஒப்படைத்து விட்டு, இதை கொடுக்கதான் நான் வந்தேன் என்று கிளம்ப தயாரானான். சூர்யாவின் செயல்கள் ரவிக்குமாருக்கு இளைஞர்கள் மீது இருந்த கண்ணோட்டத்தை தவிடுபடியாக்கும் அளவிற்கு இருந்தது. அவனை விட்டுவிட அவருக்கு மனம் வரவில்லை. என்ன செஞ்சா நீ வேலையில சேர்ந்துப்ப என ரவிக்குமார் கேட்க, தன்னுடைய திறமையை பார்த்து வேலை கொடுத்தால் மட்டுமே வேலையில் சேர்வேன் என சூர்யா கூறினான். சற்று நேரம் யோசித்த ரவிக்குமார், இப்போத்திலிருந்து 1 மாசம் டைம் எடுத்துக்கோ. என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா என் கூடவே இரு. இந்த டைம்ல நீ எப்படி இருக்கன்னு வச்சுதான் நான் அடுத்து உனக்கு இங்க வேலை என ரவிக்குமார் கூற சந்தோஷமாக சூர்யா ஒப்புக்கொண்டான். இதையெல்லாம் தன்னுடைய தந்தை அருகே அமர்ந்தபடியே பார்த்து கொண்டிருந்த பிரீத்தி, இப்படியும் ஒருவர் இருப்பாரா என எண்ணி ஆச்சரியத்தில் மூழ்கி கிடந்தாள். அவளை தட்டி எழுப்பும் விதமாக அவள் அம்மா வனிதாவின் சத்தம் அமைந்தது. ரோட்ல போறவனுக்கு எல்லாம் பணத்தை அள்ளி கொடுங்க. இவனை பார்த்ததுனாலதான் அன்னைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இவன் மட்டும் இல்லன்னா இந்நேரம் என் அண்ணன் பையனுக்கு பிரீத்தியை கல்யாணம் பேசி முடிச்சிருப்பீங்க என வனிதா புலம்ப, மா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க போன் பண்ணிட்டே இருந்ததுனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் தான் அப்பாவை காப்பாத்தினாரு. அவர் மட்டும் இல்லனா இந்நேரம் அப்பா நிலைமை என்ன ஆயிருக்கும் என பிரீத்தி பேச, அவளது அம்மா கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பினாள். பிரீத்திக்கு தன்னுடைய தந்தை என்றால் உயிர். தன்னுடைய தந்தை எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நம்புவாள். இதுவரை எந்த ஒரு இலங்கையரையும் வேலைக்கு அமர்த்தாத தன்னுடைய அப்பா சூர்யாவை அதுவும் பிஏவாக பணி அமர்த்தியது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆர்எஸ்பி குரூப் சொத்துக்கள் அனைத்திற்கும் ஒரே வாரிசு அவன் மட்டும்தான் என நன்றாக தெரிந்த சூர்யா மாத சம்பளத்திற்காக ரவிக்குமாரிடம் பிஏவாக சேர தயாரானான். மறுநாள் காலை ஊட்டியில் புதிதாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும் சூர்யா பெட்டியிலிருந்து தன்னுடைய அம்மாவின் போட்டோவை எடுத்தான். அம்மா, நீங்க இத பார்த்திருக்கணும். இந்த ஊர்லயே பெரிய ஆளு ரவிக்குமார் சார். அவரோட பர்சனல் அசிஸ்டண்டா ஆக போறேன். கண்டிப்பா நல்ல பேர் எடுத்து உங்களை பெருமைப்படுத்துவேன் என்று வேலைக்கு கிளம்பும் முன் ஒன்றிற்கு பல முறை தன்னுடைய ஃபைலை சரிபார்த்து கொண்டான். அவனுக்கு தங்குவதற்காக கெஸ்ட் ஹவுஸில் தனியாக ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த 1 மாத காலத்தில் சூர்யா நடந்து கொள்வதை பொறுத்தே வேலை நிரந்தரமாக அமையும் என்று ரவிக்குமார் சொன்ன வார்த்தை அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. பெரும் மூச்சு விட்டு சிரித்த முகத்துடன் கதவை திறந்தான். சூர்யா கதவை திறக்க அவன் முன்னே அந்த வீட்டின் கணக்கு பிள்ளை சுந்தரம் வந்து நிற்க சரியாக இருந்தது. 50 வயதை நெருங்கிய சுந்தரம் அந்த வீட்டில் பல வருடமாக கணக்கு பிள்ளையாக இருந்து வந்தார். ரவிக்குமாரின் சொத்துக்கள் முழுவதையும் அவரே பார்த்து கொள்கிறார். சரியா 9:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துடணும். காலையில் சாப்பாடு இன்னைக்கு ஐயா வீட்டில் கொடுப்பாங்க. அதுவும் இன்னைக்கு மட்டும்தான். நாளையிலிருந்து நீ தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். ராத்திரி ஐயா தூங்க போகிற டைம் தான் உன்னோட டியூட்டி முடியும். இந்த 1 மாதம் உனக்கு லீவ் எதுவும் இல்லை என சுழித்த முகத்துடன் நிபந்தனைகளை அடுக்கிக் கொண்டே போனார். அதையெல்லாம் சிரித்த முகத்துடன் சரி என்ற அர்த்தத்தில் தலையை ஆட்டினான் சூர்யா. சீக்கிரம் வீட்டிற்கு வரும்படி சொல்லிய சுந்தரம், வயசு பசங்களுக்கு என்ன தெரிய போகுது என்று புலம்பிக் கொண்டே சென்றார். காலை உணவை கிச்சனில் நின்று அந்த வீட்டு சமயக்கார அம்மா லட்சுமியிடம் பேசிக்கொண்டே அவசர அவசரமாக தோசையை உள்ளே தள்ளி கொண்டிருந்தான் சூர்யா. அப்போது அங்கு வந்த வனிதா, ஏ லட்சுமி, கண்டவங்களெல்லாம் கிச்சனுக்குள்ள விடுற? இது என்ன உன் அப்பா விட்டு சொத்தா? என்ன குளமோ கோத்திரமோ சொல்லிதான் புரிய வைக்கணும் போல என வனிதா தனக்கே உரிய பாணியில் வாயில் வசம்பை வைத்து பேசியது போல பேசினாள். அதை கேட்ட சூர்யா சாப்பாடு தட்டை கீழே வைத்தான். சமையல் அறையில் சத்தத்தை கேட்டு கீழே வந்த ரவிக்குமார் வனிதா இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் கலவரம்தான் நடக்கும் என்று சலித்துக் கொண்டார். பின் சூர்யாவை அழைத்து, இங்க எல்லா வசதியும் இருக்கு, கூச்சப்படாம உன்னோட வீடு மாதிரி நினைச்சு சாப்பிடு. அவ அப்படிதான் கத்துவா, ஆனா மனசுல ஒன்னும் இருக்காது, இதெல்லாம் நீ கண்டுக்காத என கூறிக்கொண்டே சூர்யாவின் தோள்களின் மீது மெதுவாக கைகளை வைத்து டைனிங் டேபிள் வரை அழைத்து வந்தார். தன்னுடைய முகத்தை உயர்த்தி சைகையால் தன் முன் இருக்கும் சேரில் அமர சொன்னார். சேரில் அமர்ந்த சூர்யாவின் பார்வை லேசாக வனிதாவின் மீது சென்றது. கோபத்தில் சிவந்திருந்த வனிதாவை பார்த்தவுடன் சட்டென்று எழுந்து நின்றான். ரவிக்குமார் வனிதாவை திரும்பி பார்க்க தன்னுடைய முகத்தை சுழித்தவாறே அங்கிருந்து கிளம்பினான். பெரிய பர்சனல் அசிஸ்டண்டாம், இவர் கூட்டிட்டு வர ஆளுங்க எல்லாமே இப்படிதான் இருக்காங்க என வனிதா தனக்குள்ளே பேசிக்கொண்டே செல்வதை பார்த்தபடி டைனிங் அறைக்குள் வந்தாள் பிரீத்தி. சூர்யாவை பார்த்து குட் மார்னிங் என்று சொல்லும் விதமாக ஒரு புன்முறுவல் பூத்தாள். பதிலுக்கு அவனும் சிரித்தான். சாப்பிட்டுக் கொண்டே இன்று என்ன செய்ய போகிறார்கள் என தங்களுடைய அப்பாயின்மெண்டை பற்றி அப்பாவும் மகளும் பேசிக்கொள்வதை ஆச்சரியமாக சூர்யா பார்த்து கொண்டே இருந்தான். தான் முன்பு வாழ்ந்த சக்கரவர்த்தி குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பணத்தை பற்றி மட்டுமே பேசிக்கொள்வதை பார்த்த சூர்யா
இங்கு அன்றைய நாளில் நடந்த சின்னஞ்சிறிய விஷயத்தை கூட பகிர்ந்து கொள்வது அவனுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. பழைய நினைவில் மூழ்கிப் போயிருந்தவன் தட்டிலுள்ள தோசைக்கு சட்னியை தவிர அனைத்தையும் தொட்டு சாப்பிடுவதை பார்த்த ரவிக்குமாருக்கும் பிரீத்திக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. என்ன யோசனை? வந்த நாளே ஏதோ கற்பனை கோட்டையை கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு என பிரீத்தி கேட்க சட்டென்று சுயநினைவுக்கு வந்தான். ஒரு அசட்டு சிரிப்பை சிரித்துவிட்டு தட்டிலுள்ள மீதி தோசையை அவசரமாக சாப்பிட்டு இடத்தை காலி செய்தான். ஆக்சிடென்ட் ஆனதால் டிரைவர் 1 மாதத்திற்கு வரமாட்டார். எனவே சூர்யாவை கார் ஓட்ட சொன்னார் ரவிக்குமார். எப்பொழுதும் பின் சீட்டில் அமரும் ரவிக்குமார் இன்று முன் சீட்டில் அமர்ந்து கணக்கு பிள்ளையை பின் சீட்டில் அமர சொன்னார். இன்று முக்கியமான ஒரு டீல் வரப்போகிறது, அதை பற்றி விசாரிக்க செல்வதாக கூறி சூர்யாவிடம் டீலர் இருக்கும் இடத்தின் அட்ரஸை கொடுத்து அங்கே செல்ல சொன்னார். போகும் வழியில்தான் எந்த டீலை சைன் செய்ய வேண்டும், எதை நிராகரிக்க வேண்டும் என்று கணக்கு பிள்ளை கூறிக்கொண்டே வந்ததை சூர்யாவும் கேட்டுக்கொண்டே வந்தான். கார் டீலர் இருக்கும் இடத்திற்கு வந்தது. அப்பொழுது உள்ளே செல்ல இருந்த ரவிக்குமாரை தடுத்து நிறுத்தினான் சூர்யா. அதை பார்த்த கணக்கு பிள்ளை சுந்தரம், என்ன இது, போகும்போது அவசகுணமா? உனக்கு எது பேசணும்னாலும் வீட்டுல வந்து பேசு. கோடி கணக்கில் நடக்க போற இந்த டீலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என அவர் கேட்க, தெரியும் சார், நான் எல்லாத்தையும் கேட்டேன். இன்னைக்கு நீங்க 2 பெரிய இடத்த டீல் பேசி வாங்க போறீங்க. ஆனா அவர் முதல்ல வாங்க சொன்ன இடத்த வாங்க வேணாம், அதுக்கு பின்னாடி சொன்னதை மட்டும் வாங்குங்க, என்ன நம்புங்க சார் என்று சூர்யா கூற, இது வரைக்கும் ரியல் எஸ்டேட்ல கொடி கட்டி ஆண்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாது, உன்னுடைய வேலையை மட்டும் பாரு என்று எச்சரித்து விட்டு கிளம்பினார் கணக்கு பிள்ளை சுந்தரம். ரவிக்குமார் எதையும் கூறாமல் உள்ளே சென்றார். 1 மணி நேரத்திற்கு பிறகு வெளியே வந்த ரவிக்குமாரும் சுந்தரமும் காரில் ஏறினார்கள். கார் அமைதியாக வீட்டை நோக்கி சென்றது. நீண்ட மௌனத்தின் பிறகு ரவிக்குமாரின் போன் சினுங்கியது. சொல்லுங்க, விசாரிச்சிங்களா? என்ன, நிஜமாவா? அப்படிதான் வந்திருக்கா? சரி, பாத்துக்கிறேன் என்று கூறி போனை கட் செய்தார். பின் மெதுவாக சூர்யாவை பார்த்த ரவிக்குமார், உனக்கு எப்படி தெரியும் நாங்க வாங்க முடிவு பண்ணி வச்சிருந்த முதல் இடம் சிக்கல்ல இருக்குன்னு என கேட்க, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அதுல முதல்ல பேசிட்டு இருந்த நிலத்தை சுத்தி நிறைய ஹோட்டலும் பெரிய வீடுகளும் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த இடம் இருக்கிறது இந்த ஊர்லயே ஒரு முக்கியமான இடத்துல. அத கணக்குல வச்சு பார்த்தா அது நிச்சயமா பல மடங்கு விலையில தான் இருக்கணும். ஆனா உங்ககிட்ட டீல் பேச வந்த ஆள் சொன்ன தொகை ரொம்ப கம்மியா இருக்கு. அதை வச்சுதான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு. நிச்சயமா அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்காது என்று கூறினான். ஆமா, நீ சொன்ன மாதிரி அந்த சொத்துல சிக்கல் இருக்கு என்று சொன்னார் ரவிக்குமார். சுந்தரம் வாயடைத்து அமர்ந்திருந்தார். முதல் நாளிலேயே ரவிக்குமாரின் மனதில் நச்சென்று நங்கூரம் போட்டது போல அமர்ந்து விட்டான் சூர்யா. நாட்கள் உருண்டோடியது. சூர்யாவை நிரந்தரமாக வேலையில் சேர்த்து விட்டார் ரவிக்குமார். ஒரு நாள் வழக்கம் போல பிரீத்தியும் ரவிக்குமாரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வனிதா மெதுவாக பிரீத்தியின் திருமணத்தை பற்றி பேசத் தொடங்கினாள். இதை கேட்டு கேட்டு வெறுத்து போன ரவிக்குமார், எத்தனை தடவை சொல்றது உன்னோட அண்ணன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு? அவன் நான் நினைக்கிற மாதிரி இல்ல. என் அண்ணன் பையன் விவேக்கு என்ன குறைச்சல்? கை நிறைய சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சா மட்டும் போதுமா என்ன? ஒரு விஷயத்தை யோசிச்சு முடிவெடுக்க தெரியுமா அவனுக்கு? என் பொண்ணை கட்டி கொடுக்க போறவனுக்கு பணம் அந்தஸ்து இருக்கணும்னு எல்லாம் எனக்கு எண்ணம் இல்ல. அவன் பொறுப்புள்ளவனா இருந்தாலே போதும். அப்படி ஒருத்தனை என்னைக்கு பாக்குறனோ அவனுக்கு தான் என் பொண்ணை கட்டி வைப்பேன் என ரவிக்குமார் கூறி முடிக்க சூர்யா வாசலில் வந்து நிற்க சரியாக இருந்தது. அப்பொழுதுதான் ரவிக்குமாருக்கு சட்டென்று ஒரு யோசனை வந்தது. நாம் ஏன் பிரீத்தியை சூர்யாவிற்கு திருமணம் செய்து வைக்க கூடாது? நான் எதிர்பார்க்கும் அனைத்து அம்சங்களும் சூர்யாவிடம் உள்ளது என நினைத்தார். சூர்யாவுடன் இதை பற்றி பேச வேண்டும் என முடிவெடுத்தார். அதனால் இரவு உணவிற்கு வீட்டிற்கு வரும்படி கூறினார். இரவும் வந்தது. ரவிக்குமாரின் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருப்பதை அறியாத பிரீத்தியும் சூர்யாவும் எப்பொழுதும் போல இயல்பாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை ரவிக்குமார் தன்னுடைய கண்களால் ஜோடி பொருத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். வனிதாவிற்கு சூர்யாவுடன் ஒன்றாக சாப்பிடுவது சுத்தமாக பிடிக்கவில்லை. சூர்யாவை தன்னுடைய பார்வையால் எரித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது மெதுவாக பேசத் தொடங்கிய ரவிக்குமார், யாரையாவது விரும்புறியா என்று சூர்யாவிடம் கேட்டார். அதை சற்றும் எதிர்பார்க்காத அவனுக்கு புரை தலைக்கு ஏறியது. அப்படி ஒன்றும் இல்லை, நான் திருமணத்தை பற்றி எல்லாம் யோசித்ததே இல்லை என்றான். நான் உனக்கு பொண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ணுவியா? நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பா சார் என இருவரும் பேசிக்கொள்ள, நம்மளோட பொண்ணுக்கே இதுவரைக்கும் இவர் எதுவும் செஞ்சதில்ல, இப்போ இந்த அனாதைக்கு செய்ய போறார் என்ற எண்ணம் வனிதாவை ஆதங்கத்தில் கொதிக்க வைத்தது. அதில் மேலும் தீயை மூட்டும் விதமாக, அதுவே என்னோட பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிப்பியா என ரவிக்குமார் கேட்ட அந்த ஒரு நிமிடம் அந்த அறையே அமைதியானது. இதை அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை.
படார் என்று சேரை தள்ளிவிட்டு எழுந்த வனிதா, யார கல்யாணம் பண்றது? ரோட்ல போற அனாதை நாய் இவனுக்கு நம்ம பொண்ணு கேக்குதா? பிரீத்தி, நீ எழுந்து வா. இந்த ஆளுக்கு தான் அறிவில்ல, நீயும் இதை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க என அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த பிரீத்தியை இழுக்க வனிதாவின் கையை மெதுவாக தட்டிவிட்டவள், அதுதான் அப்பாவின் முடிவு என்றால் அதை கண்டிப்பாக நான் செய்வேன் என்றாள். அதற்கு முன் சூர்யாவிடம் பேச வேண்டும் என்று அவள் கேட்க அதிர்ச்சியில் மெதுவாக பிரீத்தியின் கைகளை விட்டாள் வனிதா. ரவிக்குமாரும் சூர்யாவை பேசிவிட்டு வரும்படி சைகை காமித்தார். வீட்டின் 2வது தளத்தில் உள்ள பால்கனியில் பிரீத்தி காத்திருக்க மெதுவாக உள்ளே நுழைந்தான் சூர்யா. இங்க பாருங்க, இது என் அப்பாவோட ஆசை. இதுவரைக்கும் அவர் எதையும் கேட்டதில்ல. இப்போ எல்லார் முன்னாடியே கேட்டிருக்காரு. அவர் ஆசையை நான் கலைக்க விரும்பல. பிரீத்தி மேடம், சத்தியமா எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்ல என சூர்யா பேசிக்கொண்டே போக, போதும் என்று கூறுவதைப் போல சைகை காட்டினாள். இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கணும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள வந்த உறவு எப்பவும் நட்பாவே இருக்கும். வேற எந்த உறவும் இல்ல. இதுக்கு சரினா உங்க முடிவை நாளைக்கு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு சட்டென்று அங்கிருந்து கிளம்பினாள். சற்று நேரத்தில் தன்னுடைய நிலைமை இப்படி மாறும் என்று சூர்யா எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்றும் இல்லாமல் வந்த தனக்கு வீடும் வேலையும் தந்த ரவிக்குமாருக்கு என்ன பதில் கூறுவது என்ற மனப்போராட்டத்தில் அன்றைய இரவு முழுவதையும் கழித்தான். காலை எழுந்து எப்பொழுதும் போல வேலைக்கு வந்தவனிடம், ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா, நீ என் பொண்ணுகிட்ட மேரேஜுக்கு ஓகே சொன்னதை என்னால நம்பவே முடியல. இப்போ நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என ரவிக்குமார் கூற குழப்பத்துடன் பிரீத்தியை பார்த்தான். இதற்கு எல்லாம் அவள்தான் காரணம் போல அவளுடைய பார்வையில் பதிலை கூறினாள். இதுநாள் வரை அங்கு இருந்ததில் ரவிக்குமார் இப்படி சந்தோஷமாக இருந்து சூர்யா பார்த்ததே இல்லை. இதற்கு மேலும் அவனுக்கு எந்த ஒரு சாய்ஸும் அங்கு இல்லை. ஒரே வழி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதுதான். ரவிக்குமாரின் ஒரே மகளின் திருமணம் தடபுடலாக நடைபெற்றது. ரவிக்குமாரை தவிர திருமணத்திற்கு வந்த அவரின் சொந்தமும் வனிதாவின் எந்த சொந்தமும் சந்தோஷமாக இல்லை. பிரீத்தியை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் ரவிக்குமாரின் சொத்துக்கள் அனைத்தையும் தன்னுடைய மகன் பேரில் மாற்றிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த வனிதாவின் அண்ணனின் சதி தவிடுபடியானது. ரவிக்குமாரின் அண்ணன் குடும்பத்தினர் இதுவரை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவரின் சொத்துக்களை அனுபவித்து வந்தனர். இப்பொழுது அந்நியத்தில் ஒருவனை திருமணம் செய்து வைத்ததில் அவருக்கு சுத்தமாக விருப்பமில்லை. சூர்யாவும் பிரீத்தியும் மணமேடையில் ரவிக்குமாருக்காக சந்தோஷமாக இருப்பது போல நடித்தனர். இருவருக்கும் திருமணம் முடிந்தது. அனைவரின் கண்ணுக்கு கணவன் மனைவியாக தெரிந்தாலும் இருவரும் முன்பை போல கூட பேசிக்கொள்ளவில்லை. பிரீத்தி தனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழப்போகிறாள் என்ற குற்ற உணர்ச்சி சூர்யாவை பாதித்தது. அவளுக்கு பிடித்த வாழ்க்கையை தர முடியாமல் போனாலும் தன்னால் முடிந்த உதவியை பிரீத்திக்கு செய்து வந்தான். திருமணமான நாளிலிருந்து பிரீத்தியை ஆபீஸில் தினமும் அவனை பிக்கப் மற்றும் டிராப் செய்து வந்தான். அவளுக்கு பிடித்த உணவை அவ்வப்போது செய்து கொடுப்பது என பிரீத்தியை நெருங்க முயற்சி செய்தான். இப்படியே 3 ஆண்டுகள் உருண்டோடியது. நான் அவ்வளோ டைம் சொன்னேன், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், வெளியில போனா சீக்கிரம் வாங்கன்னு. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் லேட்டு என காரில் இருந்து இறங்கிய சூர்யாவை கடிந்து கொண்டாள் பிரீத்தி. அழகிய பட்டு சேலையில் ஒரு அழகு தேவதை போல காட்சி அளித்தவளை பார்த்து மெய்மறந்து நின்றான் சூர்யா. பின்புதான் நினைவுக்கு வந்தது, இன்று பிரீத்தியின் குலதெய்வ கோயிலில் விசேஷம். யாரு எங்கு இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் இந்த விழாவின் குடும்பத்தில் உள்ளவர்கள் தவறாமல் பங்கு பெற வேண்டும் என்று எழுதாத ஒரு விதியை கடைபிடித்து வந்தனர். கேஷுவல் டிரெஸ்ஸில் இறங்கி வந்த சூர்யாவை பார்த்த பிரீத்திக்கு மேலும் கோபமாக வந்தது. டிரெஸ் கூட மாத்தல, சரி பரவாயில்ல கிளம்புங்க, எல்லாரும் அங்க போயிட்டாங்க என்று வண்டியில் ஏறி அமர்ந்தாள். குலதெய்வ கோவிலை அடைந்த பிரீத்தி அவசரமாக தன்னுடைய பூஜை தட்டை தூக்கி கொண்டு கீழே இறங்கினாள். அவளை பார்த்த வனிதாவின் தங்கை பையன் மோகன் கீழே இறங்க இருந்த சூர்யாவின் கார் கதவை மூடி இங்கே இறங்க விடாமல் தடுத்தான். மோகன், என்ன பண்ற, வழிய விடு என பிரீத்தி மிரட்ட, நம்ம சொந்தக்காரங்க மட்டும்தான் இங்க வரணும், அம்மா பேரு ஊரு தெரியாதவங்கெல்லாம் நம்ம பரம்பரையை சேர்ந்தவங்களாயிடுவாங்களா என கூறி சூர்யாவை அவமதித்தான். தன்னை அவமானப்படுத்தியது கூட தாங்கிக் கொண்ட சூர்யாவிற்கு தன்னை அனாதை என்று சொன்னது வருத்தமாக இருந்தது. அந்த வருத்தத்தை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சக்கரவர்த்தி குடும்பத்தை காட்டிலும் இப்பொழுது உள்ள ரவிக்குமாரின் குடும்பத்தில் அவனுக்கு பாசமும் மரியாதையும் கிடைக்கிறது. மோகன் தன்னை விட வயதில் சிறியவன், தெரியாமல் பேசுகிறான் என்று எதுவும் சொல்லாமல் விட்டான். ஆனால் அவன் விடாமல் சூர்யாவை தாக்கி பேச ஆரம்பித்தான். போது நிறுத்து, நீ பேசிட்டு இருக்கிறது என்னோட புருஷன்கிட்ட, அவர் யாரோ இல்ல, ரவிக்குமாரோட மருமகன், என் புருஷன். பொறுத்து கொள்ள முடியாமல் பிரீத்தி கத்த, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவளின் சித்தி குமுதா, புருஷன்னு பேச்சுக்கு சொன்னா மட்டும் பத்தாது,
கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் புழு பூச்சி கூட காணோம், என்ன குறையோ? இந்த கேள்விகள் அனைத்தும் பிரீத்தியின் மனதை வேதனைப்படுத்தியது. பிரீத்தியின் மனதை புரிந்து கொண்ட சூர்யா தன்னை விட்டு கொடுக்காமல் பிரீத்தி பேசியது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவள் தன்னால் கஷ்டப்படுவதை அவனால் பார்த்து கொள்ள முடியவில்லை. தன்னால் பிரீத்தி அவமானப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். உடனே, இப்போதான் ஞாபகம் வருது, ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட் வச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் நானும் ரவிக்குமார் சாரும் கோயம்புத்தூர் கிளம்பும்போது அது தேவைப்படும். நீ போ பிரீத்தி, பூஜையை நல்லபடியா செய் என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். பிரீத்தியும் மன வருத்தத்துடன் கோயிலுக்குள் சென்றாள். மாலை ரவிக்குமாரும் சூர்யாவும் சேர்ந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பினார்கள். அங்கு சிறு வேலை இருந்ததால் சூர்யாவை அழைத்து கொண்டு கிளம்பினார். பல வருடத்திற்கு பிறகு கோயம்புத்தூருக்கு வந்த சூர்யாவுக்கு பல விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. சூர்யாவை அங்குள்ள ஆபீஸில் டாக்குமெண்டை சரிபார்க்க சொல்லிவிட்டு வெளியில் சென்று வருவதாக கூறி ரவிக்குமார் புறப்பட்டார். ரவிக்குமார் கிளம்பிய அடுத்த நொடியே சூர்யாவிற்கு பழக்கப்பட்ட ஒரு குரல் கேட்க சட்டென்று திரும்பி பார்த்தான். அங்கே அட்வொகேட் வாசுதேவன் நின்றிருந்தார். அவரை சூர்யா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஹலோ சூர்யா, எப்படி இருக்க? 3 வருஷமா உன்னை பல இடத்துல வலை வீசி தேடிட்டு இருந்தேன். இப்படி இங்கேயே பாப்பான்னு எதிர்பார்க்கல என்று அவர் கூற, தன்னை ஏன் இவர் தேடுகிறார் என்று சற்று குழப்பமாக இருந்தது. வா கிளம்பு, வீட்டுக்கு போலாம். இப்போ உன் நிலைமையே வேற. நீ ஒரே ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணா போதும், ஆர்எஸ்பி குரூப்போட மொத்த சொத்தும் உன்னோடதுதான் என அவர் கூறிக்கொண்டே போக அவரை அமைதிப்படுத்திய சூர்யா, அங்கிள், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஆர்எஸ்பி குரூப் பத்தி மட்டும் பேச வேணாம். சொத்தா? அம்மாவை காப்பாத்த அந்த சொத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த சொத்து பணம் எதுவும் வேணாம். எனக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, சந்தோஷமா இருக்க, எனக்கு இது போதும் என கூறும்போதே அவனுடைய செல்போனிற்கு புது நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ சார், இந்த நம்பர் வச்சிருந்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் ஆர்எஸ்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என்று கூறிய பின் கால் கட்டானது. அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து சென்ற சூர்யாவிடம் அங்கிருந்த டாக்டர் ரவிக்குமாரின் நிலைமையை எடுத்து கூறி, அவசரமா அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா அவர் உயிருக்கே ஆபத்து என்று பில்லை கவுண்டரில் கட்ட சொன்னார். பில்லை பார்த்த சூர்யா அதிர்ச்சியில் உறைந்து போனான். 30 லட்சம் என்று எழுதியிருந்தது. ஒன்றுக்கு 2 முறை கண்களை கசக்கி பார்த்தான். அதே பில் தான். இதை பிரீத்தியிடமோ வனிதாவிடமோ சொன்னா வீணா பயந்துருவாங்க. இதை தனியாக இருந்தே சமாளித்து விட நினைத்தான். எப்படி இவ்வளவு பெரிய தொகையை கட்டப்போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த வாசுதேவன், இப்போ நீ நினைச்சா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரையும் உனக்காக வேலை செய்ய வைக்க முடியும். ஹாஸ்பிட்டலோட பேரை பாரு, ஆர்எஸ்பி ஹாஸ்பிட்டல். ஆனா அதுக்கு நீ இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும். சூர்யா என்ன செய்வது என்றே தெரியாமல் தலையை பிச்சுக் கொண்டிருந்தான். மேலும் அவன் மூளைக்கு வேலை தரும் விதமாக, உன் அம்மாவை தான் உன்னால காப்பாற்ற முடியல, உண்மைதான். இந்த காசை வச்சு உன்னால அம்மாவை கொண்டு வர முடியாது, ஆனா இப்போ இவரை காப்பாத்தலாம். இல்லனா உன் அம்மாவை மாதிரி இவரையும் இழக்க போறியா என கேட்க, ரவிக்குமாரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அப்போது அவன் மனதில் இருந்தது. அதனால் அவசரமாக அவன் டாக்குமெண்டை வாங்கி அவர் சொன்ன இடத்தில் சைன் போட்டு கொடுத்தான். அங்கிள் ப்ளீஸ், இப்போ அவரை எப்படியாவது காப்பாத்துங்க என அவன் கதற, அவன் கூறாமலே ரவிக்குமாருக்கான அனைத்தும் தானாகவே நடக்க ஆரம்பித்தது. சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ நினைத்த சூர்யாவின் வாழ்வில் இப்பொழுது ஆர்எஸ்பி குரூப் மீண்டும் உள்ளே நுழைந்தது. ரவிக்குமாரின் நிலைமை மெதுவாக தேறி வந்தது. 2 நாட்களுக்கு பின் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று டாக்டர் சொன்ன பின்புதான் சூர்யாவிற்கு உயிரே வந்தது. இப்போவாது சாப்பிடு, அதான் அவருக்கு எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன என வக்கீல் வாசுதேவன் சூர்யாவிடம் கூற, வாசுதேவன் தன்னிடம் பேசியதை கூட கவனிக்காமல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த சூர்யா பிரீத்திக்கும் அவருடைய அம்மா வனிதாவிற்கும் இந்த விஷயத்தை எப்படி தெரிவிப்பது என்று தெரியாமல் போனையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு முடிவுக்கு வந்தவனைப் போல பெருமூச்சு விட்டு கான்டாக்டில் இருந்த பிரீத்தியின் நம்பருக்கு கால் செய்து பேசக்கூட தெம்பில்லாமல் பேசினான். சூர்யா, என்ன சொல்றீங்க? 5 நாளா உங்களுக்கும் அப்பாவுக்கும் கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், இப்போ திடீர்னு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க, என்ன நடந்துச்சு என்று பதட்டத்தில் பேச ஆரம்பித்தாள் பிரீத்தி. இப்போ அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, பயப்பட வேணாம் என தைரியம் சொன்னவன் பின்பு கோயம்புத்தூரில் இருக்கும் ஆர்எஸ்பி ஹாஸ்பிட்டல் இருப்பதாக கூறி அட்ரஸை கொடுத்தான். சில மணி நேரத்திற்கு பிறகு ஹாஸ்பிட்டலிற்கு பிரீத்தியும் வனிதாவும் வந்தனர். ஐசியு முன்பு போடப்பட்டிருந்த பெஞ்சின் மீது அமர்ந்திருந்த சூர்யாவை நோக்கி வேகமாக வந்த பிரீத்தி, அப்பா இப்போ எங்க என்று கேட்க, அவள் கேட்டு முடிக்கும் முன்பே அவளுடன் வந்த அவள் அம்மா வனிதா சூர்யாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். உனக்கு நல்லாவே தெரியும்,
அவர் கார் ஓட்ட கூடாதுன்னு தெரிஞ்சும் நீ அவரை தனியா விட்டுருக்க. உன்னாலதான் அவர் இப்ப இந்த நிலைமையில இருக்காரு. ஒரு தடவையும் உன்னால அவருக்கு கெட்டது மட்டும் தான் நடக்குது. சூர்யா அதிர்ச்சியில் கலங்கி போய் நின்றான். ஊட்டியில் ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து அவர் கார் ஓட்ட கூடாது என்று தெளிவாக டாக்டர் கூறியிருந்தார். சூர்யாவிற்கு இது நன்றாக தெரிந்தும் அன்று அவர் தனியாக காரை எடுத்து செல்லும் போது எதுவும் செய்யாமல் இருந்து விட்டேன் என்று மனதுக்குள் புழங்கினான். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த விபத்துக்கு நான் காரணம் இல்லைனாலும் ஒரு விதத்துல நானும் காரணமாயிட்டேன் என்று நினைத்து மன்னிப்பு கோரினான் சூர்யா. உன் மன்னிப்பை வச்சு நான் என்ன பண்ண? அனாத நாயே, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நீ அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டது கூட இல்ல. இந்த தடவை அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு எங்க குடும்பத்தை விட்டு போயிடு. அடக்கி வைத்திருந்த வஞ்சனை அனைத்தையும் மொத்தமாக கொட்டி தீர்த்தாள் வனிதா. இந்த மாதிரியான பேச்சுக்கள் எதுவும் சூர்யாவை இப்பொழுது பாதிக்கவில்லை. அவனுடைய எண்ணம் எல்லாம் ரவிக்குமாரை பற்றிதான். அவரை தன்னுடைய மாமனார் என்று கூறுவதை காட்டிலும் அப்பா என்றே நினைத்தான். இவ்வளவு நாள் அவருக்கு எதுவும் ஆகவிடாமல் பார்த்து கொண்டான். ஆனால் இப்போது அவரை இந்த நிலைமையில் பார்த்தவுடன் அவன் மனம் துடித்தது. சிறிது நாட்களுக்கு பிறகு பிரீத்தி தனது ரூமில் அவளுடைய உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளது அம்மா வனிதா ரூமிற்குள் வந்தாள். இப்போ ஒன்னும் குறைஞ்சு போகல. நம்மளோட சொந்தக்கார பசங்க நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீ மட்டும் சரின்னு சொன்ன, இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. இந்த சூர்யா நமக்கு தகுதியே இல்லாத ஆளு. பேசாம அவனை டிவோர்ஸ் பண்ணிடு என வனிதா பிரீத்தியிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அறைக்குள் நுழைந்த சூர்யா எதேச்சையாக பேசுவதை கேட்டான். பிரீத்தி எதுவும் பேசாமல் வனிதாவையே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த முறை வனிதா கண்டிப்பாக இதை வைத்து பிரச்சனை கொண்டு வருவார் என பிரீத்தி நினைத்தாள். வனிதாவிற்கு இது கையில் லட்டு கொடுத்தது போல இருந்தது. இந்த சமயத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு எப்படியாவது சூர்யாவை இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தாள். வனிதா பேசியது எல்லாம் அறையின் வாசலில் நின்று கொண்டே சூர்யாவும் கேட்டுக்கொண்டிருந்தான். எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர ஒரு அடி கால் எடுத்து வைக்கும் பொழுது, யாருமா அந்த சூர்யா? எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுமா. இது வரைக்கும் என் மனசு நோகும்படி ஒரு நாள் கூட அவர் நடந்துக்கிட்டது இல்ல. அவரை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் எனக்காக அவர் பொறுத்துக்கிறாரு. அவரிடத்துல இப்போ வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற 1000 மாப்பிள்ளைங்க வந்தாலுமே சூர்யா மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் அப்பா உயிர் ஆபத்துல இருந்தப்பெல்லாம் காப்பாத்தினது சூர்யா மட்டும்தாம்மா. சூர்யா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர். என் லைஃப்ல அவர் மட்டும்தான். இது என்னோட லைஃப். இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க என்று கண்டிப்பாக கூறினாள் பிரீத்தி. பிரீத்தி கூறிய இந்த பதிலை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு பிரீத்தி மீது பெரிய மரியாதையே வந்தது. அவன் பிரீத்தி எடுக்கும் எந்த முடிவுக்கும் உடன்பட சூர்யா தயாராக இருந்தான். தன்னிடம் வந்து டிவோர்ஸ் வேண்டும் என கேட்டால் அவளுக்காக அதையும் தர தயாராக இருந்தான். வனிதா சொல்வதும் ஒரு வகையில் சரிதான். தன்னை விட நன்றாக பார்த்து கொள்ளும் ஒருவன் அவளுக்கு கிடைப்பான் என்று நினைத்தான். ஆனால் சூர்யாவோட கடைசி காலம் வரை உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த முடிவுக்காக கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவ. இதுக்கு மேலேயும் இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க என்று கோபத்தில் பிரீத்தி அவள் அம்மாவை பார்த்து கத்தினாள். அந்த ஒரு நிமிடம் சூர்யா முடிவெடுத்ததுதான். இந்த உலகமே சோகத்தில் மூழ்கியிருந்தாலும் பிரீத்தியை சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன் என சபதம் எடுத்தான். பிரீத்தி மனதில் சூர்யாவை பற்றி இப்படி ஒரு எண்ணம் இருப்பது இப்பொழுதுதான் அவனுக்கே தெரிந்தது. இத்தனை வருடம் அவள் தன்னை வெறுத்ததாகவே நினைத்துக் கொண்டிருந்தான். பிரீத்தி சூர்யாவுக்கென்று மனதில் ஒரு இடம் கொடுத்திருப்பது இப்பொழுதுதான் அவனுக்கே தெரிய வந்தது. சந்தோஷத்துடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த சூர்யாவை பார்த்த ரவிக்குமார் சூர்யாவை மொட்டை மாடிக்கு வர சொன்னார். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை இடைவிடாமல் பிரீத்தியின் மனதில் நான் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டே தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருந்தான். மொட்டை மாடிக்கு வந்த சூர்யா அங்கிருந்த ரவிக்குமார் அருகே சென்று அமர்ந்தான். சூர்யாவின் முகம் சந்தோஷத்தில் மின்னிக் கொண்டிருப்பதை கவனித்த ரவிக்குமார், சூர்யா, எனிதிங் ஸ்பெஷல்? இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு முகத்தை நான் பார்த்ததே இல்லையே. இது ஏதோ வெட்கத்துல சிரிக்கிற மாதிரி இருக்கே என்று ரவிக்குமார் கேட்க, மேலும் வெட்கத்தில் அவனுடைய முகம் சிவந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தன்னுடைய முதுகுக்கு பின்னால் ஒளித்து வைத்திருந்த ரம் பாட்டிலை எடுத்த ரவிக்குமார், சூர்யா, அங்க இருக்கிற அந்த 2 கிளாஸ் எடுத்துட்டு வா, நீ குடிப்பதானே என கேட்க, வேகமாக இல்லை என்று தன் தலையை ஆட்டினான். இதை பார்த்த ரவிக்குமார் சூர்யாவை கிண்டல் செய்தார். தனக்காக பயந்து குடிப்பதை மறைக்க வேண்டாம் என்று கிண்டல் செய்ய, அவன் ஒரே ஒரு முறை காலேஜ் படிக்கும் பொழுது குடித்திருக்கிறேன், அதுதான் முதலும் கடைசியும் என்றான். பின் ரவிக்குமார் கேட்டுக்கொள்ள இவரும் சேர்ந்து பார்ட்டி பண்ண தொடங்கினார். அப்பொழுது ரவிக்குமார் தன்னுடைய இளம் பருவத்தில் நடந்த அனைத்து சுவாரஸ்யமான விஷயங்களையும் சூர்யாவிடம் பகிர்ந்து கொண்டார். சிறிது நேரம் அமைதியான ரவிக்குமார் பின் மெதுவாக, பிரீத்தியை உனக்கு பிடிக்குமா என்று கேட்டார்.
பிரீத்தி தன்னை ஏற்றுக்கொண்ட சந்தோஷத்தில் இருந்த சூர்யா அவளை மிகவும் பிடிக்கும் என்ற விதத்தில் தன் கைகளை விரித்து காட்டினான். பிரீத்தி எனக்கு இருக்க ஒரே பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே அவளை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். அவளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். அதே மாதிரி தான் கல்யாண விஷயத்திலையும் அவளுக்கு ஏத்த தகுந்த மாப்பிளைய தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இத சீக்கிரம் பிரீத்தியும் புரிஞ்சுப்பா, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க என்று கூறினார். அப்பொழுது சூர்யா நடந்ததை கூற வரும்பொழுது அவனை எதுவும் கூற விடாமல், பிரீத்தி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு. நான் உன்னை மருமகனா பார்க்கறத விட ஒரு மகனா தான் பார்த்துட்டு இருக்கேன் என ரவிக்குமார் கூற, இதை கேட்ட சூர்யாவின் மனம் சந்தோஷத்தில் வெடித்து விடுவது போல இருந்தது. தான் அனாதை இல்லை, தனக்கு என்று கவனித்துக் கொள்ளும் குடும்பம் இருக்கிறது என நினைத்து சந்தோஷத்தில் மிதந்தான். அந்த சந்தோஷத்திலேயே இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தவன் ஒரு வழியாக தூங்கினான். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சூர்யா மீது யாரோ தண்ணீரை ஊற்ற திடுக்கி எழுந்தான். அவன் முன்னே பிரீத்தி ரெடியாக நின்றிருந்தாள். சாருக்கு இன்னும் தெரியலையா? இன்னும் 4-5 கப்பு ஊத்தணுமா என்ன என அவள் கேட்க, வேகமாக மொபைலை எடுத்து மணியை பார்த்தான். மணி 8 கடந்து விட்டது. நைட்டு என்ன ஆச்சு? நான் எப்படி இங்க வந்தேன் என்ற குழப்பத்திலேயே தலையை சொரிந்து கொண்டிருந்தான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நைட்டு 2 பேரும் ஃபுல் மட்டை. நான் தான் உங்களை கூட்டிட்டு கீழே வந்தேன். சரி இப்ப கிளம்புங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் ஆபீஸ் போகணும் இல்லையா? நான் வண்டி கிட்ட நிக்கிறேன், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க என பிரீத்தி கூறிவிட்டு கீழே செல்ல ஒரு அடி எடுத்து வைக்க, சிதறிய தண்ணீரில் அவள் பாதம் வழுக்கி விழப்போக அவளை அப்படியே தாங்கி பிடித்தான் சூர்யா. எதிர்பாராத இந்த முதல் டச் இருவரையும் ரொமான்ஸ் சீனில் தள்ளியது. அவனது பலம் வாய்ந்த பிடியில் மெல்லிய பஞ்சு போல மிதந்தாள் பிரீத்தி. ஈரமான உடையும் சில்லென்று காற்றும் காதல் அத்தியாயத்தை தொடங்குவதற்கான பிள்ளையார் சுழியை போட்டது. இருவரின் கண்களும் மோதிக்கொள்ள உதடுகள் கிட்டத்தட்ட உரசிக்கொள்ளும் நெருக்கத்தில் துடித்தன. ஒரு நொடி சொக்கிப் போனவள் பின் சட்டென்று சுதாரித்து எழுந்தோடினாள் பிரீத்தி. நைட் அடித்த போதையை விட இப்போது பிரீத்தி கொடுத்த போதையில் தடுமாறிக் கொண்டிருந்தான் சூர்யா. எம்மாடி, என்ன கிக்குடா! ஆண்டவா, இன்னைக்கு ஸ்டார்டிங்கே இவ்வளவு அமர்க்களமா இருக்கே, தேங்க்யூ என்று துள்ளி குதித்து ஓடினான். 5 நிமிடத்தில் ரெடியானவன் காரில் பிரீத்தியை ஏற்றிக்கொண்டு பறந்தான். டிராவல் டைமில் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. ஆனாலும் அங்கு காதல் நிறைந்திருந்தது. ஆபீஸில் இறக்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த சூர்யாவிற்கு வக்கீல் வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மாறியது. போனை எடுத்தவன் கோபமாக, எனக்கு போன் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அதான் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டேனே, இன்னும் என்ன வேணும் என வெறுப்புடன் பேசினான் சூர்யா. எனக்கு எதுவும் வேணாம் சூர்யா, ஆர்எஸ்பி குரூப்புக்கு இப்போ நீ தான் ஓனர், அது நீ மறந்துட்டியா? நீ நினைச்சா இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் என வாசுதேவன் கூற, அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட சூர்யா, என்ன சொன்னீங்க? என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்படின்னா நான் வந்து எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் வாங்கலாம், அப்படிதானே? இதை கேட்ட வாசுதேவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார். சூர்யா நினைத்தால் வீடு என்ன, அவன் வைத்திருக்கும் சொத்தை வைத்து பாதி நாட்டையே விலைக்கு வாங்கலாம் என்று கூறி மீண்டும் சிரித்தார். முடிஞ்சா ஊட்டியில் இருக்க எம்எஸ் மேன்ஷனை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை செய்றேன் என்று கூறினான். ஊட்டியில் உள்ள எம்எஸ் மேன்ஷன் அழகிற்கு பெயர் போனது. ஆள் அரவமற்ற இடத்தில் இருக்கும் அந்த மேன்ஷனை சுற்றி எண்ணற்ற இயற்கை வளங்களும் அதன் அருகில் அருவியும் எப்பொழுதும் பறவைகள் கத்தும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு முறை பிரீத்தி ஆசைப்பட்டதற்காக ரவிக்குமார் அந்த மேன்ஷனை விலைக்கு வாங்க கேட்டிருந்தார். ஆனால் அந்த மேன்ஷன் ஓனர் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தால் கூட இதை விற்க மாட்டேன் என்று தெளிவாக கூறிவிட்டார். எவ்வளவு முயற்சித்தும் அந்த மேன்ஷனை ரவிக்குமாரால் வாங்க முடியவில்லை. பிரீத்திக்காக அந்த மேன்ஷனை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்த சூர்யா வாசுதேவனிடம் இதை வாங்கி கொடுக்கும்படி சேலஞ்ச் செய்தான். நாளைக்கு காலையில அந்த மேன்ஷன் உன் பேர்ல இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனக்கு ஒரு நாள் அவகாசம் தரும்படி கேட்டார். மறுநாள் பொழுது விடிந்தது. இதுவரை வாசுதேவனிடமிருந்து கால் வந்தால் எரிச்சல் அடையும் சூர்யா இன்று காலையிலிருந்து அவருடைய காலுக்காக காத்திருந்தான். சரியாக 10 மணிக்கு வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அந்த ரெசார்ட் பேரை சூர்யா மேன்ஷன் வச்சுப்போமா? சொன்ன மாதிரியே அந்த மேன்ஷன் இப்போ உன் பேர்ல இருக்கு. அதோட ஓனர் பார்த்து டாக்குமெண்ட் மட்டும் சைன் போட்டு மாத்திட்டா வேலை முடிஞ்சது. ரெடியாரு, 1/2 மணி நேரத்துல உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று போனை துண்டித்தார் வக்கீல் வாசுதேவன். வாசுதேவன் அங்கு வருவதை சூர்யா சுத்தமாக விரும்பவில்லை. தானே அந்த மேன்ஷனுக்கு வருவதாக கூறி அவரது போனுக்கு மெசேஜ் செய்தான் சூர்யா. சூர்யாவின் வீட்டிற்கும் அந்த மேன்ஷனுக்கும் கிட்டத்தட்ட 5 நிமிடம் தூரம் தான் இருக்கும்.
ஆனால் அந்த மேன்ஷன் கேட்டிலிருந்து உள்ளே செல்லவே 1/4 மணி நேரம் எடுக்கும். 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். அந்த மேன்ஷனுக்கு 10ற்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பார்கள். அது வீட்டின் அருகில் தான் இருக்கிறது. நடந்தே சென்று விடலாம் என்று நினைத்த சூர்யா பொடிநடையாக அந்த மேன்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மேன்ஷன் கேட்டை திறந்தவுடன் ஒருவர் சத்தம் போட்டுக்கொண்டே ஓடி வருவதை பார்த்த சூர்யா அங்கேயே நின்றான். அவனை தொடர்ந்து மேலும் 10 பேர் அவன் பின்னால் ஓடி வர யாரை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்று குழப்பத்துடன் முன்னும் பின்னும் பார்த்தபடியே நின்றான். அதில் ஒருவன், யார் பாத திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி என்று கருப்பு உடை அணிந்த செக்யூரிட்டி கார்டு அவனை நெருங்கி வந்தார். அவரை தொடர்ந்து அதே மாதிரியான உடை அணிந்த மேலும் சிலர் சூர்யாவை சுற்றி நின்றனர். என்ன தம்பி, வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டியா? 6 அடி உயரத்தில் பார்க்கவே கரடு முரடாக இருந்த ஒருத்தர் சூர்யாவை சந்தேக பார்வையில் பார்த்தபடி கேட்டார். இல்ல, ஒருத்தரை தேடி வந்திருக்க. சூர்யா அமைதியாக தன் பதிலை கூறினான். என்னது, ஒருத்தர் தேடி வந்திருக்கியா? நீ வந்திருக்கிற இந்த இடம் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? இதற்கும் எந்த பதிலும் கூறாமல் சூர்யா அமைதியாகவே இருந்தான். பின் மெதுவாக, இந்த இடம் எனக்கு சொந்தமானது என்று சூர்யா கூற அந்த 6 அடி மனிதன், வந்த வழியே அப்படியே போயிடு. நீ சொன்ன காமெடிக்கு எல்லாரும் சிரிச்சிட்டோம். ஷோ டைம் ஓவர். காட்ஸ், இங்க வரவங்க எல்லாம் இவன மாதிரி தான். அவனுடைய இடம் இவனோட இடம், உள்ள இருக்கிறவங்கள நல்லா தெரியும், என் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டு வருவானுங்க. தயவுதாட்சியமே பார்க்காம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுங்க என அங்கிருந்த மற்ற செக்யூரிட்டி கார்டுகளுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தான் அந்த 6 அடி மனிதன். அவனுடைய சட்டையில் ராகேஷ் என்று எழுதப்பட்டிருந்தது. இவர் கட்டளையிடுவதை பார்க்கும் பொழுது அந்த இடத்திற்கு அவன்தான் ஹெட் செக்யூரிட்டி போல தெரிந்தது. நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த ராகேஷிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. தன்னுடைய முதலாளி பெரிய விஐபிக்காக காத்திருக்கிறார். அவர் வருவதற்கு முன் இங்கிருந்து மரியாதையாக கிளம்பி விடு என்று எச்சரிக்கை செய்தான் ராகேஷ். இதை கேட்ட சூர்யாவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அந்த விஐபியே நான் தான், இது கூட தெரியாம இவங்க இப்படி கேனத்தனமா நடந்துக்கிறாங்களே என்று நினைத்து சிரித்தான். ஒருவருடைய உடையையும் அவர் வைத்திருக்க பொருளையும் வைத்து எடை போடும் செக்யூரிட்டியை நினைத்து வருத்தப்பட்டான். இருந்தாலும் மாத சம்பளம் கொடுக்கும் தன்னுடைய முதலாளிக்காக விசுவாசமாக இருக்கிறான் என்று நினைத்தான். நகராமல் அங்கேயே அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த செக்யூரிட்டிக்கு மேலும் கோபம் தலைக்கு ஏறியது. எவ்வளவு சொல்லியும் இங்கிருந்து கிளம்பாம அப்படியே நிக்கிற? அடி விழுந்தாதான் இங்கிருந்து கிளம்புவியா என கோபத்தில் சூர்யாவை அறைய கையை ஓங்கியவனை ஒரு கை தடுத்து நிறுத்தியது. அந்த கையின் சொந்தக்காரரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு ராகேஷ் அதிர்ச்சியில் கையை கட்டிக்கொண்டு ஒதுங்கி நின்றான். அவரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு அனைவரும் ஒரே வரிசையில் கையை கட்டிக்கொண்டு நின்றனர். ஆனால் அவரோ சூர்யாவின் முன் கையை கட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டனர். சூர்யாவின் முன் கையை கட்டி மரியாதை கலந்த பயத்துடன் நின்று கொண்டிருந்த ராமலிங்கத்தை பார்த்து ராகேஷும் மற்ற செக்யூரிட்டி கார்ட்ஸும் வாயடித்து போய் நின்றனர். அரசியலில் பெரும் புள்ளியாக இருக்கும் ராமலிங்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர். ஊட்டியையே தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கும் ராமலிங்கத்தை இதுவரை இப்படி இவர்கள் பார்த்ததே இல்லை. இன்று முதலாக சூர்யாவின் முன் கையை கட்டி கொண்டிருப்பதை பார்த்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், யார் இவன்? இவனை பார்த்து ஏன் நம்ம முதலாளி பயந்து போய் நிக்கிறாரு என குழம்பி போயிருந்தனர். சூர்யா சார், பெரிய தப்பு நடந்துருச்சு. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று பயத்துடனும் மரியாதை கலந்த குரலிலும் கையை கட்டிக்கொண்டு சூர்யா முன் பேசினார். என்னது, இவர்தான் சூர்யாவா என்று வாயடைத்து நின்றனர் அங்கிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ். பின் செக்யூரிட்டி கார்டு ராகேஷை பார்த்து, என்ன தைரியம் இருந்தா இவர்கிட்டயே மரியாதை இல்லாம நடந்திருப்ப. இப்பவே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ பண்ண தப்புக்கு இன்னைக்கு உன்னை சும்மா விடுறதா இல்ல என ராமலிங்கம் ராகேஷை கடுமையாக திட்ட ஆரம்பித்தார். ராகேஷிற்கு நன்றாக தெரியும், ராமலிங்கத்திற்கு கோபம் வந்தால் எதிரே நிற்பவர் யாராக இருந்தாலும் அவர் வாழ்க்கையே போய்விடும் அளவிற்கு ஏதாவது செய்து விடுவார் என்று. பல முறை இதில் நேரிலும் பார்த்திருக்கிறார். இன்று அவருக்கே இந்த நிலைமை என்று நினைத்து பயந்து அவர் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பித்தான். சார், தெரியாம பண்ணிட்டேன், என் மேல கருணை காட்டுங்க. இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காம பாத்துக்கிறேன். காலில் விழுந்து கெஞ்சும் ராகேஷை பார்த்த மற்ற செக்யூரிட்டி கார்டு தங்களுடைய மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு அடுத்து அவர்களுக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்தில் நின்று கொண்டிருந்தனர். அரசியல் மட்டுமே செய்து இந்த இடத்திற்கு ராமலிங்கம் வந்திருக்க முடியாது. ஆர்எஸ்பி குரூப் அவருடைய இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. இப்பொழுது ஆர்எஸ்பி குரூப்பின் வாரிசான சூர்யாவை மரியாதை குறைவாகவோ அல்லது பகைத்தோன் என்றால் இப்பொழுது அவரிடம் இருக்கும் அனைத்தும் பறிப்போய் விடுமோ என பயந்தார். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சூர்யாவிற்கு நன்கு புரிந்தது, ராகேஷை ராமலிங்கம் ஏதாவது செய்து விடுவார் என்று. ஒன்று வேலை போய்விடும், இல்லை என்றால் வேறு ஏதாவது அவருக்கு நிகழ நேரிடும். அவர் ஏதாவது செய்வதற்கு முன் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தவன், அப்படி ஒன்றும் அவங்க பெருசா தப்பு பண்ணல, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அப்படி நீங்க அவரை தண்டிக்கணும்னு நினைச்சா 1/2 நாள் சம்பளத்தை மட்டும் பிடிங்க, அது போதும்.
சக்கரவர்த்தியின் வீட்டில் இருந்தபோது அவன் தன்னுடைய தேவைகளுக்கு சூர்யா தான் சம்பாதிக்க வேண்டி இருந்தது. ஆர்எஸ்பி குரூப்பில் இருந்தாலும் ஒரு வேலைக்காரன் போலவே நடத்தப்பட்டான். அதனால் உழைத்து சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம் என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. தங்களுடைய வேலை போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தவர்களுக்கு சூர்யா இவ்வாறு கூறிய பின் தான் உயிரே வந்தது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமலிங்கத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. சூர்யா அப்படி சொன்னதால் அவருடைய கருத்துக்கு உடன்பட்டுதான் ஆக வேண்டும். என்ன இன்னும் மசமசன்னு நின்னுட்டே இருக்கீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என மிரட்டும் தோணியில் ராமலிங்கம் கூற, அங்கு நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரிசையாக சூர்யாவின் காலில் விழவர அவர்களை தடுத்த சூர்யா, நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, எப்போதும் ஆளை பார்த்து எடை போடாதீங்க என அறிவுறுத்தி அனுப்பினான். சூர்யாவின் இந்த செயல் ராமலிங்கத்தை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. ஆர்எஸ்பி குரூப் சக்கரவர்த்தியை விட இவர் வித்தியாசமாகவும் எளிமையாகவும் உள்ளார் என நினைத்தார். பின் அவ்வளவு பெரிய பணக்காரரை வெகு நேரமாக வாசலிலேயே காக்க வைப்பது நல்லதில்லை என புரிந்து கொண்ட ராமலிங்கம் சூர்யாவை மேன்ஷனுக்குள் அழைத்துச் சென்றார். சூர்யா வருவதற்கு முன்பே வந்துவிட்ட வக்கீல் வாசுதேவன் மேன்ஷனுக்குள் உள்ளே காத்திருந்தார். சூர்யா வந்ததும் அவன் கேட்டதைப் போலவே மேன்ஷனை வாங்கிவிட்ட சந்தோஷத்தில் அவனை பார்த்தார். மேன்ஷன் உள்ளே நுழைந்த சூர்யா முதலில் கவனித்தது இட்டாலியன் மார்பிளான வரவேற்பு அறையை தான். பார்க்கவே பிரம்மாண்டமாக அமைந்திருந்தது. மேன்ஷனை சுற்றி காட்டினார் ராமலிங்கம். அங்கிருந்த மாஸ்டர் பெட்ரூம் பால்கனிக்கு அழைத்துச் சென்றார். அங்கிருந்து பார்க்கும் பொழுது இயற்கையின் பிரம்மாண்டம் மனதிற்கு இதமாகவும் கண்ணிற்கு குளிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த காட்சிக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. பல கோடி கொடுத்தும் யாருக்கும் கொடுக்காத ராமலிங்கம் ஆர்எஸ்பி குரூப் கேட்ட அடுத்த நொடியே மறுப்பு எதுவும் கூறாமல் குறைந்த விலைக்கே விற்றார். சூர்யாவிற்கு இந்த மேன்ஷன் மிகவும் பிடித்திருந்தது. பிரீத்திக்கு மட்டும் இது தெரிந்தால் சந்தோஷத்தில் மிதப்பால். அவள் ஆசைப்பட்டு ரவிக்குமார் பல முறை வாங்க முடியாமல் போன இந்த மேன்ஷனை வாங்கியதில் சூர்யாவிற்கு பெருமையாக இருந்தது. தன்னையே மறந்து மெய் மறந்து போனான். எவ்வளவு நேரம் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அப்பொழுது தனது அருகே ராமலிங்கம் வந்து நிற்பதை கவனித்தான். அவன் பின்னாடியே அவனுடைய வேலைக்காரன் அழகான கப்பில் டீ வைத்து விட்டு சென்றான். இங்க கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கும், கொஞ்சம் டீ குடிங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில நடந்த எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க, அந்த விஷயத்த மனசுல வச்சுக்காதீங்க என்றவாறே டீ கப்பை எடுத்து சூர்யாவின் கையில் கொடுத்தான். அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று சூர்யாவின் கேள்வியே ராமலிங்கத்தை கதிகலங்க வைத்தது. கேளுங்கள் என்று சொல்லும் விதத்தில் தலையை ஆட்டினார். 10 கிலோமீட்டருக்கு மேன்ஷனை சுற்றி எந்த ஒரு கடையோ வீடோ கிடையாது. இதை கவனித்த சூர்யா, இவ்ளோ அழகான இந்த இடத்துல ஏன் ஒரே ஒரு மேன்ஷன் மட்டும் இருக்குது? ஊட்டியில முக்கிய அரசியல் புள்ளியில இருந்தும் ஏன் இந்த பகுதி டெவலப் ஆகாம இருக்கு? மேலும் டெவலப் பண்ணலாம்ல என்று சூர்யா கேட்டான். அதுக்கு மேல கட்டுறதுக்கு ஆசை இருந்தாலும் கட்டுறதுக்கு தெம்பும் பணமும் இல்லாததுனால ஒன்னும் செய்ய முடியல என்று கூறினார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த சூர்யா, நான் ஹெல்ப் பண்றேன், பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க என்று சூர்யா கூற, பெரிய அதிர்ஷ்டம் அவனை தேடி வந்திருக்கிறது என்று ஒன்றிற்கு 2 முறை தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டு இது நிஜம்தானா என்று சோதித்து பார்த்தான். ராமலிங்கத்திற்கு ஒரே சந்தேகம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தால் கூட இந்த மேன்ஷன் மாதிரி வேற ஒன்றை அவரால் கட்டவே முடியாது. சூர்யா மேன்ஷன் இருக்கும் அந்த ஏரியாவை டெவலப் செய்ய தேவைப்படும் பணம் 50 கோடி ஆகும். ஆனால் இந்த பணம் ஆர்எஸ்பி குரூப்பிற்கு ஒரு பெரிய பணம் கிடையாது. அதனால் வேறு ஒரு திட்டம் வைத்திருந்தான். தன்னை அனாதை என்று ஒதுக்கியவர்கள் சட்டென்று இந்த சொத்துக்கு நீதான் வாரிசு என கூறுவது அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. அதை சோதிக்க நினைத்தான். அவனுக்காக எவ்வளவு பணம் செலவு செய்கிறார்கள் என இதை வைத்து சோதித்து பார்த்தான். பேசிக்கொண்டே டைமை பார்த்த சூர்யா வெடுக்கென்று எழுந்து நின்றான். அதை பார்த்த ராமலிங்கம் எழுந்து நிற்க கூடவே அவனது பணியாட்களும் எழுந்து நின்றனர். ராமலிங்கம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் கணக்கு போடுவார். சூர்யா சட்டென்று எழுந்ததில் அவர் எதுவும் தப்பாக பேசிவிட்டாரோ என்று பயந்தார். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இது தொடர்பா நீங்க என்னோட வக்கீல் வாசுதேவன் கிட்ட பேசிக்கோங்க என்று சட்டென்று அங்கிருந்து கிளம்பினான் சூர்யா. சூர்யாவின் செயல்கள் மற்றும் நடத்தை மீது ராமலிங்கத்திற்கு சந்தேகம் வந்தது. இவ்ளோ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனா இருந்துட்டு எப்படி இவ்ளோ சாதாரணமா இருக்க முடியும்? எங்கேயோ இடிக்குதே என்று யோசித்தார். இந்த மாதிரி பெரிய இடத்துல இருக்கவன பகச்சிக்காம கூடவே வச்சுக்கிறது தான் சாமர்த்தியம் என்று முடிவெடுத்தார். பின் தனது ஆள் ஒருவனை அழைத்து, அவனை ஃபாலோ பண்ணு, என்னோட ஜாகுவார் கார் எடுத்துக்கோ, அவன் கிட்ட போய் நான் கொடுத்தேன்னு சொல்லிக் கொடு என்று கட்டளையிட்டார். சூர்யா அங்கிருந்து கிளம்பிய சற்று நேரத்தில் வக்கீல் வாசுதேவனுக்கு சக்கரவர்த்தியிடமிருந்து அழைப்பு வந்தது. அங்கு நடந்த அனைத்தையும் வாசுதேவன் சக்கரவர்த்தியிடம் கூறினார். சூர்யா செய்த காரியத்திற்கு கண்டிப்பாக மறுப்பு தெரிவிப்பார் என்று நினைத்தார். ஆனால் அதை பற்றி எதுவும் கூறாமல், நாளையிலிருந்து சூர்யாவுக்கு கோஸ்ட் செக்யூரிட்டி அவன் ப்ரொடெக்ஷனுக்கு இருப்பாங்க என்று மட்டும் கூறி போனை வைத்தார். வாசுதேவனுக்கு இந்த ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது.
கோஸ்ட் செக்யூரிட்டி என்பவர்கள் தங்களுடைய சிறு வயதிலிருந்து கடுமையாக பயிற்சி எடுத்து தங்களை தயார்படுத்தி வைத்திருப்பார்கள். ஒரு துரும்பு கூட மேலே விழாமல் பாதுகாக்கும் இவர்கள் சூர்யாவிற்கே தெரியாமல் தூரத்திலிருந்து பாதுகாப்பு தருவார்கள். தன்னுடைய 2 மகன்களுக்கு கூட இந்த பாதுகாப்பை சக்கரவர்த்தி வழங்கியதில்லை. அப்படி இருக்க சூர்யாவிற்கு மட்டும் ஏன் என்று தன்னுடைய மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டிருந்தார். அதே சமயம் தன்னுடைய ஆபீஸ் வாசலில் முன்னே சூர்யாவிற்காக நீண்ட நேரம் காத்திருந்தாள் பிரீத்தி. நேரம் சென்று கொண்டே இருந்தது. ஆபீஸில் உள்ள அனைவரும் சென்று விட்டனர். சூர்யா வரும் திசையை பார்த்து வெகு நேரம் காத்திருந்த பிரீத்தி அங்கிருந்த ஒரு பெஞ்சில் சென்று அமர்ந்தாள். எப்பொழுதும் ஆபீஸ் முடியும் முன்னரே சூர்யா அவளுக்காக வாசலில் காத்திருந்து அழைத்துச் செல்வான். ஆனால் இன்று நெடுநேரம் ஆகியும் சூர்யா வராததால் பல முறை அவனுக்கு கால் செய்தாள். சூர்யா வருவானா இல்லை நானே சென்று விடுவா என்ற யோசனையில் ஒரு காலில் முன்னும் பின்னும் வைத்தவாறே நின்றிருந்தாள். அப்பொழுது, இங்கே பாருடா யார் நிக்கிறான்னு, ஊட்டியோட பேரழகி பிரீத்தி. என்ன உன்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் சூர்யா உன்னை பிக்கப் பண்ண வரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ற குரல் கேட்டதும் பிரீத்தியின் முகம் கோணலாக மாறியது. அந்த குரலுக்கு சொந்தக்காரி தன்னுடைய பெரியமாவின் மகள் சந்தியா என்று சொல்லாமலே அவள் கண்டுபிடித்து விட்டாள். பிரீத்தி அவளை கண்டு கொள்ளவே இல்லை. சந்தியாவும் பிரீத்தியும் ஒரே வயதினர் என்றாலும் பிரீத்திக்கு சந்தியா என்றால் சுத்தமாக பிடிக்காது. எப்பொழுதும் அவ்விருவர் இடையே சண்டை வந்து கொண்டே இருக்கும். சந்தியா சிகப்பு நிற சுடிதார் அணிந்து அழகாக காணப்பட்டாள். அவள் அழகாக இருந்தாலும் பிரீத்தியின் அழகை மிஞ்ச முடியாது. அவளை கண்டு கொள்ளாமல் நின்று கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்த சந்தியாவிற்கு மேலும் அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. சில சமயம் விதி எப்படி விளையாடும்னு யாருக்கு தெரியும். நம்ம எல்லாம் சின்ன பொண்ணா இருந்தப்போ எப்பவுமே உனக்கு தான் எல்லாமே பெஸ்டா கிடைக்கும், உங்க அப்பாவை விட பெரிய பணக்கார பையனுக்கு தான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உங்க அம்மா ஊருக்குள்ள தம்பட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு, ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உன் நிலைமை ஆயிடுச்சு. பிரீத்தி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய உதடுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். கடந்த 3 வருடங்களாக பிரீத்தி சூர்யாவை திருமணம் செய்த பிறகு சந்தியா தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிரீத்தியின் நிலைமையை வைத்து கேலியும் கிண்டலும் செய்து வந்தாள். இந்த வார்த்தைகளை கேட்டு பழக்கப்பட்ட பிரீத்தி அவள் எதற்காக இதையெல்லாம் பேசுகிறாள் என்று நன்றாக புரிந்து கொண்டாள். அவளை இப்படி பேசுவதன் மூலம் பிரீத்தியை கடுப்பேத்தி சந்தோஷப்பட்டு கொண்டாள். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது ஒரு தனி சுகம்தான். ஓசி சோறு சாப்பிட்டுட்டு பொண்டாட்டிக்கு சேவை பண்ணிட்டு தெரியலாம்ல என சந்தியா பேசிக்கொண்டே போக ஒரு கட்டத்தில் பிரீத்தி கத்த ஆரம்பித்தாள். போது நிறுத்து, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. என் புருஷன் எனக்கு சேவை பண்றாரு, பண்ணாம போறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? பிரீத்தியின் பார்வை அவளை இங்கிருந்து மரியாதையாக கிளம்பி விடு என்பது போல இருந்தது. இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தியா, அச்சச்சோ தப்பா புரிஞ்சுக்கிட்டியா பிரீத்தி, ரொம்ப சாரி. இதெல்லாம் நான் சொல்லல, ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அதான் நான் உன்கிட்ட இப்ப சொன்னேன். வேணும்னா அதை மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பேசாம உன் புருஷனை என் புருஷன் கிட்ட இருந்து வேலை பார்க்க சொல்லு என்று கேலியாக கூற பிரீத்தி ஆத்திரத்தில் தன் பல்லை கடித்துக் கொண்டாள். விட்டால் அங்கேயே சந்தியாவை அடித்து விடுவாள் போல கோபத்தில் அவள் முகம் சிவந்தது. மேலும் சூர்யாவை பற்றி இழிவாக பேசிக்கொண்டே போனாள். இவளிடமிருந்து பிரீத்தியை காப்பாற்றுவது போல BMW காரில் இருந்து வந்து இறங்கினான் விவேக். வனிதாவின் அண்ணன் மகனாகிய விவேக் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் CEO ஆக இருக்கிறான். சூர்யாவை விட படிப்பிலும் வேலையிலும் பெரிய இடத்தில் இருந்தான். சந்தியா BMW கார் வந்து நின்றதை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதித்தாள். தன்னுடைய கணவன் தன்னை அழைத்து போக வந்திருக்கிறார். பெரிய கம்பெனியின் CEO தனக்காக எதையும் செய்வார் என்பது போல பேசிவிட்டு கர்வமாக அங்கிருந்து கிளம்பினாள். காரில் இருந்தபடி தன்னுடைய கண்ணாடி கதவை திறந்து பிரீத்தியை பார்த்தான் விவேக். 3 வருடத்திற்கு முன்பு பார்த்ததைப் போல இன்றும் அழகாய் இருப்பதை பார்த்தவன் தனக்கு கிடைக்க வேண்டிய பிரீத்தி இப்பொழுது சூர்யாவை திருமணம் செய்து கொண்டாள் என நினைத்து ஒரு நிமிடம் மனதிற்குள் புலங்கிக் கொண்டான். அந்த வேலைக்காரன் மட்டும் இல்லைன்னா இப்போ பிரீத்தியை நான் தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். பிரீத்திக்கும் விவேக்கிற்கும் தான் திருமணம் நடக்கும் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் பிரீத்தி சூர்யாவை திருமணம் செய்து கொண்ட பின் அவளுக்கு அடுத்தபடியாக இருந்த சந்தியாவை வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டான் விவேக். அப்போது அங்கு ஒரு கால் டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து சூர்யா இறங்கினான். பிரீத்தி மேடம், சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கால் டாக்ஸியிலிருந்து தன்னுடைய வேர்வையை துடைத்துக் கொண்டே பிரீத்தியை நோக்கி நடந்து சென்றான். பிரீத்தியின் பையை வாங்கிக் கொண்டு கால் டாக்ஸியை நோக்கி சென்றவனை, சூப்பர், பணக்கார வீட்டு மாப்பிள்ளை இப்போ கால் டாக்ஸி ஓட்டுறாரா என சந்தியா காரில் அமர்ந்தபடி சூர்யாவிற்கு கேட்கும்படி சத்தம் போட்டு கேட்டாள். இந்த 3 வருடத்தில் சந்தியா இதைவிட பல விதமாக சூர்யாவை பேசியிருக்கிறாள். நான் கால் டாக்ஸியை ஓட்டுறேன் இல்ல ரிக்ஷா ஓட்டுறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் சூர்யா. பிரீத்திக்கு சந்தியாவை சுத்தமாக பிடிக்காது என்று சூர்யாவிற்கு நன்றாக தெரியும். சந்தியா அங்கு இருப்பதை வைத்து கண்டிப்பாக பிரீத்தியுடன் ஏதாவது பிரச்சனை செய்திருப்பாள் என்று நினைத்தான் சூர்யா. என்ன தைரியம் இருந்தா
என்ன பார்த்து திமிரா பேசுவ என காரிலிருந்து இறங்கிய சந்தியா சூர்யாவை பார்த்து கையை ஓங்க அவள் கையை பிடித்து முறுக்கி அவள் கன்னத்தில் பலார் என ஓங்கி அறைந்தாள் பிரீத்தி. இதை எதிர்பாராத சந்தியா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் மட்டுமல்ல, சூர்யாவும் விவேக்கும் தான். பிரீத்தி இவ்வாறு நடந்து கொள்வாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. என்னோட புருஷனை மரியாதை குறைவா பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல என பிரீத்தி கூற அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த சந்தியா அழ ஆரம்பித்தாள். அடி வாங்கிய அதே வேகத்தில் பிரீத்தியை அறைய சந்தியா கையை ஓங்கிய போது அவளை அடிக்க விடாமல் சூர்யா தடுத்து நிறுத்தினான். அவள் முகத்தில் ஆத்திரமும் கோபமும் வெடிக்க ஆரம்பித்தது. தன்னுடைய இன்னொரு கையை கொண்டு அடிக்க வரும்பொழுது விவேக் தடுத்து நிறுத்தினான். விவேக் தன்னை அறைந்த பிரீத்தியை எதுவும் கேட்காமல் பிரீத்திக்காக நின்றதை பார்த்த சந்தியா கோபத்தில் வேகமாக காரின் உள்ளே சென்று அமர்ந்தாள். காரின் உள்ளே சென்று சந்தியாவை பார்த்து சூர்யா, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே நீங்க பிரீத்தி மேடம் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என எச்சரித்து விட்டு பிரீத்தியின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானான் சூர்யா. பிரீத்திக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் சூர்யா இன்று ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டான் என்று. இருந்தாலும் ஒரு புறம் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. தனக்காக சூர்யா எதிர்த்து நின்றது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்பொழுது மின்னல் வேகத்தில் கருப்பு நிறத்தில் ஜாகுவார் கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன்னே வந்து நின்றது. காரில் இருந்து கருப்பு நிற சட்டை அணிந்த ராமலிங்கத்தின் பிஏவை பார்த்த சந்தியாவும் விவேக்கும் சந்தோஷமானார்கள். அவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்று சிரித்த முகத்துடன் அவரை நோக்கி சென்றனர். ஆனால் அவரோ இவர்களை தாண்டி சூர்யாவை நோக்கி நடந்து சென்று அந்த கார் சாவியை சூர்யாவிடம் கொடுத்து, சார், ராமலிங்கம் சார் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, மத்த எல்லாத்தையும் போன்ல பேசிக்கலான்னு சொன்னாரு. இதை கேட்ட அனைவரும் குழம்பி போயிருந்தனர். ஊட்டியில் ராமலிங்கத்தை சந்திக்க பல நாள் காத்திருக்க வேண்டும். தன்னுடைய கண்களை பல முறை கசக்கி கொண்டு பார்த்தான் விவேக். பிரீத்தியும் அதே நிலைமையில் தான் இருந்தாள். யார் இவங்க? சூர்யாவுக்கு ஏன் விலை உயர்ந்த காரை கொடுக்கறாங்க? சூர்யாவின் பேக்ரவுண்டை பற்றி பிரீத்திக்கு தெரிந்தால் அடுத்து என்ன நடக்கும்? மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள்.